விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொல்லை கொடுத்த இளைஞரை பெண் ஒருவர் மிளகாய் பொடி தூவி அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி விஜயலட்சுமி காலனியை சேர்ந்த 38 வயதான மருதாயி கணவர் சோனைமுத்து உயிரிழந்த நிலையில் மகள் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். கடந்த மே மாதம் மருதாயியின் வீட்டிற்குள் 6 பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி நுழைந்து அவருடன் இருந்த ஈஸ்வரியை கத்தியால் தாக்கி நகைகள், செல்போன்கள் மற்றும் 7000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிவகாசி காளியம்மன் கோவில் பழைய தெருவை சேர்ந்த 26 வயதான தங்க முனீஸ்வரன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜாமீனில் வெளியே வந்த தங்க முனீஸ்வரன் தான் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்ததாக கூறி மருதாயியிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு பாலியல் ரீதியாகவும் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மருதாயி திரைப்பட வாணியில் தங்க முனீஸ்வரனை வீட்டிற்கு வரவழைத்து அவரது கண்களில் மிளகாய் பொடியை தூவியுள்ளார். நிலை தடுமாறிய அவரை அரிவாளால் கழுத்தில் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த சிவகாசி கிழக்கு போலீசார் மருதாயி, அவரது மகன் மற்றும் உறவுக்கார பெண் ஒருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.